Hello everyone, welcome back to my channel Sara Designs. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த cute and elegant ஆன 6 paneled kurti with simple ari neck design ஓட cutting and stitching தான் பார்க்க போறோம். So please video last வரைக்கும் பாருங்க. இந்த tutorial கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். And also உங்களுக்கு ஏதாவது doubts இருந்தா comment sectionல கேளுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி please like பண்ணுங்க. அப்போதான் அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போட எனக்கு உங்ககிட்ட இருந்து கிடைக்கிற மோட்டிவேஷனா இருக்கும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த குர்த்தி M size மெஷர்மெண்ட்ல தான் ஸ்டிச் பண்ண போறோம். சோ மெஷர்மெண்ட் சார்ட் ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகும், ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. இந்த குர்த்திக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். சில்க் ஜார்ஜெட் ஃபேப்ரிக் 3.5 meters and காட்டன் லைனிங் 3 meters. ஃபர்ஸ்ட் சில்க் ஜார்ஜெட் ஃபேப்ரிக்கை நான் ரெண்டா ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். சோ இது வந்து ஓப்பன் சைடு, இது வந்து ஃபோல்டு சைடு. நெக்ஸ்ட் குர்த்தியோட லென்த் வந்து பார்க்கலாம். லென்த் வந்து 44 inches. ஸோ 1.5 inches ஆட் பண்ணி 45.5 inches மார்க் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணியிருக்கேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபோல்டு சைடு இருக்கு இல்லையா, இது நடுவில் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ நடுவில் கட் பண்ணிட்டேன். ஸோ மேல இருந்து ஒரு பீஸ் வந்து எடுத்துடுறேன். இப்போ அடியில் இருக்கிற பீஸ் வந்து ரெண்டா வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து செல்வேஜ் சைடு. ஸோ செல்வேஜ் சைடு தான் மடிக்கணும். ஸோ கார்னர்ஸில் வந்து நான் பெல் பின்ஸ் வந்து செக்யூர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபோல்ட் சைடு வந்து லைட்டாக அயன் பண்ணிக்காங்க, அப்போதான் வந்து மெஷர்மெண்ட் மார்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். மேலே 1/2 inchக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ லைன் ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் ஷோல்டருக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் இருக்கு. ஹாஃப் ஷோல்டர் வந்து 7.5 inches. ஸோ அதனுடைய ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா 3.25 inch. ஸோ பிளஸ் வந்து 0.5 inch வந்து ஆட் பண்ணிட்டு 4.25 inch மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 0.5 எதுக்கு ஆட் பண்றேன்னா நம்ம வந்து பேனல் வந்து ஜாயின் பண்ணுவோம். ஸோ சீம் அலவன்ஸ்க்காக தான். இப்போ ஷோல்டர் டு வேஸ்ட் லென்த் 17 inches மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரைட் லைன் டிரா பண்ணிக்கலாம். அண்ட் மேல மார்க் பண்ண அந்த 4.25 inches வந்து கீழேயும் மார்க் பண்ண போறோம். சோ இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கீழே இதனுடைய மிட் பாயிண்ட் மார்க் பண்ண போறோம். சோ நான் டேப் வச்சு காட்டுறேன். சோ டேப் பிளேஸ் பண்ணிருக்கேன். இப்போ இதனுடைய மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ இப்போ இந்த மார்க்கிங் லைன் தான் வந்து நம்ம கட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெல் பின்ஸ் வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. சோ கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த போர்ஷன் வந்து அப்படியே வந்து டர்ன் பண்ணிக்கோங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல. சோ டர்ன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த பேனல்ல வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் 1/2 inch வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த பேனல் ஃபுல்லாவே 1/2 inch வந்து மார்க் பண்ணணும். சோ மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைட்ல இருக்கிற இந்த போர்ஷன் வந்து கரெக்டா எடுத்துட்டு வந்து இந்த அலவன்ஸ்க்கு மேல வைங்க. கரெக்டா நம்ம மார்க் பண்ண அந்த மார்க்கிங்க்கு மேலதான் வைக்கணும், அதுக்கு உள்ள வந்துடக்கூடாது. இப்போ நான் இது வந்து அசையாம இருக்க பெல் பின்ஸ் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். சோ கரெக்டா நான் வந்து செட் பண்ணியிருக்கேன் அந்த பேனலுக்கு ஏத்த மாதிரி. இப்போ மேல வந்து கிராஸா இருக்கிறதால ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. சோ ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணியாச்சு. இப்போ ஹாஃப் ஷோல்டர் 7.5 inches மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஷோல்டர் ஸ்லோப்காக 0.75 inch 3/4 inch மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆர்ம் ஹோல்க்கு நான் யூஸ் பண்ற ஃபார்முலா half arm hole -1. ஸோ 6.5 inches மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் 1/4 செஸ்ட் 9 inches மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் பாடி லூஸ்க்காக ஒரு 1/4 inch மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஆங்கிள் 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த லைனுடைய மிட் பாயிண்ட் மார்க் பண்ணுங்க. இந்த லைனுடைய மிட் பாயிண்ட். இப்போ ஆர்ம் ஹோல் கர்வ் டிரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஷோல்டர் டு அண்டர் த பஸ்ட் லென்த் 12.5 inches மார்க் பண்ணிக்கோங்க.
இதனுடைய 1/4 ரவுண்டு 7.5 inches மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் பாடி லூஸ்க்காக ஒரு 1/4 inch மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணதுதான் ஷோல்டர் டு வெயிஸ்ட் லென்த். ஸோ இதனுடைய 1/4 ரவுண்டு 8 inches மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் பாடி லூஸ்க்காக ஒரு 1/4 inch மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து ஷோல்டர் டு ஹிப் லென்த் 22 inches மார்க் பண்ணிக்கோங்க. இதனுடைய 1/4 ரவுண்ட் வந்து 10 inches மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒவ்வொரு பாடி லைனுக்கு பொறுத்து மெஷர்மெண்ட்ஸ் மாறும். இப்போ 1/4 inch பாடி லூஸ்க்காக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுங்க அந்த கார்னர் வரைக்கும். ஸோ ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஷோல்டர் சைடு 3.5 inches மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஷோல்டர் லைன் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஸ்ட்ரெச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ண போறோம். ஷோல்டர் 1/2 inch, ஆர்ம் ஹோல் 1/2 inch அண்ட் சைட் சீம் வந்து 1.5 inches. ஸோ சைட் சீம்ல மட்டும் மார்க் பண்ணும்போது கார்னர்ல இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஷோல்டர் லைன் கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஆர்ம் ஹோல் கர்வ் கட் பண்ணிக்கலாம். இப்போ சைட் சீம் கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணியாச்சு. இப்போ கீழே வந்து பாத்தீங்கன்னா அன்இவனா இருக்கிறத ஈவன் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த பேனல வந்து ஜாயின் பண்ண போறோம். ஸோ பின் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ மிடில் பேனல் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து மிடில் பேனல். ஸோ இப்போ இந்த சைடு ஒரு பேனல், அந்த சைடு ஒரு பேனல் வந்து ஜாயின் பண்ண போறோம். ஸோ கரெக்டா வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடும் வந்து பேனல் வந்து கரெக்டா செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2 பேனல் தான் வந்து இப்போ ஜாயின் பண்ண போறோம். ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெல் பின்ஸ் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து ஹைட் வந்து பேலன்ஸ் கரெக்டா இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அயன் பண்ணிக்கோங்க. ரொம்ப லோ ஹீட்ல வச்சு அயன் பண்ணிக்கோங்க. ஸோ பேக் போர்ஷன் ரெடி. இப்போ ஃப்ரண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ பேக்ல மார்க் பண்ண எல்லா மெஷர்மெண்ட்ஸும் அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதுல வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இங்க 0.5 inch மார்க் பண்ணுங்க. அண்ட் இந்த லைன்ல 1/2 inch மார்க் பண்ணிட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து டிரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைனுக்கு வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே. இதுல ஒரு சின்ன சேஞ்ச் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இதை இப்போ கட் பண்ணக்கூடாது. ஸோ பேனல் மட்டும் ஜாயின் பண்ணிக்க போறோம். ஸோ ஃப்ரண்ட்ல வந்து நம்ம ஆரி ஒர்க் போட போறோம் நெக்ல. அதனால ஜஸ்ட் பேனல் மட்டும் தான் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். மிட்ல வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் டிரா பண்ணிக்கோங்க. அப்பதான் ரிங்ல போடும்போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். மேல வந்து எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வந்து ஜாயின் பண்ணிக்க போறேன். ஜாயின் பண்ணியாச்சு. பிகாஸ் நான் வந்து ஆரி ரிங்கில் போட போறேன். எனக்கு ஃபேப்ரிக் வந்து கரெக்டா இருக்கணும். அதுக்காக எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ கரெக்டா வந்து ரிங்ல வந்து டைட்டா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த லைன்ல இருந்து இந்த சைடு வந்து ஹாஃப் ஷோல்டர் 7.5 inch மார்க் பண்ணுங்க. அண்ட் இந்த சைடும் ஹாஃப் ஷோல்டர் 7.5 inches மார்க் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி ஒரு சைடு தான் மார்க் பண்ண முடியும். இன்னொரு சைடு வந்து ரிங் இடிக்குது. ஸோ மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த பாயிண்ட்ல இருந்து ஷோல்டர் சைடு வந்து 3.5 inches மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சைடும் வந்து கரெக்டா மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 2 பாயிண்ட் தான் நெக்கோடைய ஓப்பன் சைடு. இப்போ நம்ம நெக் வந்து டிரா பண்ணிக்கலாம். ஸோ ட்ரேசிங் ஷீட் எடுத்திருக்கேன். மேல ஒரு 1 inchக்கு லைன் டிரா பண்ணிட்டேன். இப்போ ஹாஃப் ஷோல்டர் 7.5 inches மார்க் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஷோல்டர் ஸ்லோப்காக 3/4 inch மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்டர் சைடு 3.5 inches மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ டேப் வந்து இந்த மாதிரி சைடா வச்சு
8 inches மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஜாயின் பண்ணுங்க. இப்போ இந்த லைனுக்கு அவுட் சைடு 0.5 inches மார்க் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம ஸ்கேலப் டிசைன் வந்து டிரா பண்ண போறோம். இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து 1.5 inches மேல மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ 1.5 inches இருக்கிற கேப் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை யூஸ் பண்ணி ஸ்கேலப் வந்து டிரா பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்கேலப் வந்து இந்த மாதிரி தான் வந்து நம்ம டிரா பண்ணிக்கணும். ஸோ செகண்ட் ஸ்கேலப் வந்து நார்மலா வரும். நெக்ஸ்ட் டிரா பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் ஸ்கேல்ப் வந்து இந்த மாதிரி சின்னதா வரும். ஸோ இந்த டிசைனை ஆப்போசிட் சைடும் வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஷோல்டர் லைன் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டு சைடும் வந்து டிசைன் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இந்த மாதிரி மிடில் லைன் மட்டும் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ ரிங் எடுத்துக்கலாம். கரெக்டாக இதை வந்து நம்ம இந்த மாதிரி பிளேஸ் பண்ண போறோம். மேல இருக்கிற அந்த லைனும் அண்ட் கீழே நம்ம ட்ரேசிங் ஷீட்ல இருக்கிற லைனும் வந்து ஒன்னா சேர்த்து வச்சு நம்ம பெல் பின்ஸ் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். அப்பதான் வந்து அந்த ட்ரேசிங் ஷீட் வந்து மூவ் ஆகாம இருக்கும். ஸோ பின் போட்டாச்சு. இப்போ கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணி டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக் டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ணியாச்சு. இப்போ ஆரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க வந்து நம்ம ஜாயின் பண்ண ஃபேப்ரிக் வந்து தெரியுது. ஸோ அதனால வந்து இந்த ஃபேப்ரிக்கை வந்து மேல சைடு பார்த்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பெல் பின்ஸ் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். அப்போதான் நம்மளுக்கு ஒர்க் பண்ணும்போது ஆரி ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப திக்கா இல்லாம இருக்கும் அந்த போர்ஷன் மட்டும். நெக்ஸ்ட் கோல்டு ஜரி த்ரெட் எடுத்துக்கிறேன். இப்போ அவுட்லைன் வந்து ஜரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் போட போறோம். அவுட்லைன் செயின் போட்டாச்சு. இந்த செயினுக்கு மேல ஜிக்ஸாக் செயின் போடணும். ஸோ நான் ஜிக்ஸாக் செயின் வந்து போட்டிருக்கேன். இப்போ சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி 2 லைன்ஸ் ஆஃப் செயின் ஸ்டிச்சஸ் வந்து போட போறேன். ஸோ ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டாச்சு. இதே மாதிரி இன்னொரு லைன் போடணும். நெக்ஸ்ட் கோல்டு கட் பீட்ஸ் அண்ட் ஃபிஷ் ஒயர் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ கோல்டு கட் பீட்ஸ் வச்சு நான் வந்து ஒரு அவுட்லைன் போட்டுக்க போறேன். ஸோ ஒவ்வொரு பீடா எடுத்து ஸ்டிச் பண்ணுங்க. அப்போதான் வந்து பார்க்க ரொம்ப நீட்டா இருக்கும். இப்போ நம்ம ரெண்டு பீடா எடுத்து ஸ்டிச் பண்ணும்போது அது வந்து அந்த அளவுக்கு பார்க்க நீட்டா இருக்காது. ஸோ ஒவ்வொரு பீடா எடுத்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட் அண்ட் எலிகண்டா இருக்கும். ஸோ பீட்ஸ் வச்சு ஒரு லைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சால்டரிங் வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் இது வந்து நான் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். ஸோ ஒரு 5 to 10 minutes ஆகும் அது நல்லா ஹீட் ஆக. ஸோ ஹீட் ஆனதுக்கு அப்புறம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஸோ பொறுமையாக கட் பண்ணுங்க. அண்ட் அடியில் வந்து கை எதுவும் வைக்காதீங்க, ஏன்னா இது ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ அதனால வந்து கை வந்து ரொம்ப கிட்ட எடுத்துட்டு போகாமல் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி வச்சு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ சால்ட்ரிங் வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க, இது வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ இதை கட் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாகவே கட் பண்ணுங்க, ரொம்ப அவசரமாக கட் பண்ண வேண்டாம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லைனே வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் செயின் போட்டிருக்கோம், அதனால் வந்து ஃபேப்ரிக் வந்து பிரிஞ்சியும் வராது. ஸோ நீங்கள் வந்து பொறுமையாகவே கட் பண்ணிக்கலாம். ஸோ சோல்டரிங் வச்சு கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஸோ நெக் ஃபுல்லாக வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ ரிங்ல இருந்து ஃபேப்ரிக் வெளியே எடுத்துடலாம். ஸோ மேலே இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கும் நான் எடுத்துட்டேன். இப்போ இங்கே வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா துணி விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் சால்டரிங் உடனே ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இது எதுக்காக எக்ஸ்ட்ரா அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் ஷோல்டரில், அதுக்காக. ஸோ ஃப்ரண்ட் வந்து இப்போ வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன், ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்ரெடி மார்க் பண்ண பாயிண்ட்ஸ்லாம் தெரியுது இல்லையா, நான் அகெயின் வந்து அது மேலே வந்து மார்க் பண்ணிக்க போகிறேன். ஷோல்டர் லைனுக்கு வந்து ஸ்டிச்சிங் அளவு 0.5 inches மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணியாச்சு. இதனுடைய கீழே வந்து அன்இவனாக இருக்கிறது ஈவன் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லைனிங் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் லைனிங் எடுத்து டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ண மெஷர்மெண்ட்ஸ் தான் வந்து அகெயின் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ மேலே ஒரு 1 inch லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ லென்த் வந்து 43 inches வந்து மார்க் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்மளுக்கு மெயின் ஃபேப்ரிக் விட லைனிங் வந்து ஒரு 2 inches கம்மியாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஹாஃப் ஷோல்டர் 7.5 inches மார்க் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 1/4 செஸ்ட் 9 inches மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் பாடி லூஸ்க்காக 1/4 inch மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்டர் டு அண்டர் த பஸ் லென்த் 12.5 inches மார்க் பண்ணிக்கோங்க. அதனுடைய 1/4 ரவுண்டு 7.5 inches அண்ட் பாடி லூஸ்க்காக 1/4 inch மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஷோல்டர் டு வேஸ்ட் லென்த் 17 inches மார்க் பண்ணிக்கோங்க. அதனுடைய 1/4 ரவுண்ட் 8 inches அண்ட் 1/4 inch வந்து பாடி லூஸ்க்காக மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் டு ஹிப் லென்த் 22 inches மார்க் பண்ணிக்கோங்க. அதனுடைய 1/4 ரவுண்ட் வந்து 10 inches மார்க் பண்ணிட்டு ஒரு 1/4 inch பாடி லூஸ்க்காக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எல்லா பாயிண்ட்ஸும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் வரைக்கும் இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த லைனுடைய மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு ஆம்ஹோல் கர்வ் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி. மேலே வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம் 0.5 inches. அண்ட் ஆர்ம் ஹோலுக்கு வந்து 0.5 inches ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் சைட் சீம்ல வந்து 1.5 inches மார்க் பண்ணிக்கலாம். ஸோ சைட் சீம் வந்து மார்க் பண்ணும்போது கார்னர்ல வந்து அந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கணும் லைனு. இப்போ கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஸோ கீழே மட்டும் ஒரு கர்வ் லைன் மாதிரி டிரா பண்ணிட்டு அதை கட் பண்ணிக்கோங்க. ஸோ லைனிங்ல இருந்து ஒரு போர்ஷன் மட்டும் நான் வெளியே எடுத்துடுறேன். இதை வந்து நான் ஃப்ரண்ட் லைனிங்க்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் ஆர்முக்கு வந்து 0.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த லைன்ல ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் ஆர்ம் கர்வ் வந்து டிரா பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கு வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் 0.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃப்ரண்ட் ஆர்ம் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ இதை கரெக்டாக பிளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லைனிங்ல வந்து மிட்ல மட்டும் ஒரு லைன் மட்டும் டிரா பண்ணிக்காங்க. அது சொல்ல மறந்துட்டேன், சாரி ஃபார் தட். இப்போ வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்து கரெக்டாக வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் கார்னர்ஸ்ல வந்து பெல் பின்ஸ் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி நான் நெக்ல வந்து ஒட்ட போறேன். ஸோ நெக்ல ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இதை ஒட்டிடுங்க. ஸோ ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஒட்டியாச்சு. இது நல்லா காயட்டும். இது வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். அது இப்போ கிடையாது, அது ஸ்டிச் பண்ணும்போது பார்க்கலாம். இப்போ வந்து இந்த கார்னர்ல வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். மிஷின்ல வந்து சிங்கிள் கைடு யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ல இன்னும் நீங்க வந்து ஸ்ட்ராங்கா ஸ்டிச் போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஜரி லைனுக்கு பக்கத்துல ஹெம்மிங் மாதிரி பண்ணிக்கலாம், ஹெம் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து கார்னர்ஸ் வந்து டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். அண்ட் சைட்ல வரும்போது ஒரு மெஷர்மெண்ட் மட்டும் மார்க் பண்ணிக்காங்க. ஷோல்டர் டு அண்டர் த பஸ் லென்த் 12.5 inches. ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம டாப் ஸ்டிச் சைட்ல போட்டா போதும். ஸோ டாப் ஸ்டிச் போட்டாச்சு. ஸோ நெக்ல ஸ்டிச் பண்ணியிருக்கேன், தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ல இருக்கிற எக்ஸஸ் ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போறேன். ஸோ கட் பண்ணியாச்சு. இப்போ பேக் லைனிங் எடுத்துக்கலாம். ஷோல்டர்ல வந்து நான் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணிட்டேன். இப்போ பேக் நெக் லென்த் வந்து 2 inches மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி ரவுண்ட் நெக் வந்து டிரா பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் ஒரு 1/4 inch வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பேக் போர்ஷன் எடுத்துக்கலாம். இதுக்கு மேல லைனிங் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். நெக் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போறோம். ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நெக்ல இருக்கிற எக்ஸஸ் ஃபேப்ரிக் கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ல வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா நாட்சஸ் கட் பண்ணிட்டு நெக் வந்து டர்ன் பண்ணிக்க போறோம். ஸோ டர்ன் பண்ணியாச்சு. ஸோ நெக்குக்கு மேல வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்காங்க. அண்ட் அதே மாதிரி கார்னர்ஸ்ல வந்து டாப் ஸ்டிச் வந்து போட போறோம். அண்ட் சைட் சீம் வரும்போது நம்ம மார்க் பண்ண மெஷர்மெண்ட் இருக்கு இல்லையா, ஷோல்டர் டு அண்டர் த பஸ் லென்த், அது வரைக்கும் தான் டாப் ஸ்டிச் போட போறோம். ஸோ நாட்ஸ் வேணா கட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்கு ஸ்டிச் பண்ணியாச்சு. அண்ட் சைட்லயும் ஸ்டிச் பண்ணிருக்கோம். அண்ட் சைட்ல அது வரைக்கும் தான் ஸ்டிச் போட்டிருக்கோம், டாப் ஸ்டிச். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷோல்டர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்க போறோம். ஸோ ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்லீவ்ஸ் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஸ்லீவ்ஸ்க்கு வந்து கீழே பார்டர்ல வந்து ஸ்கேலப் வந்து கொடுக்க போறேன். அதுக்காக வந்து ரிங்ல வந்து ஃபேப்ரிக் போட்டிருக்கேன். அண்ட் இப்போ வந்து ஒரு 2 lines வந்து டிரா பண்ணிக்கிட்டேன், ஒரு 1/2 inch கேப் விட்டு. இப்போ இந்த லைனுக்கு இந்த சைடு 1/2 inch லைன் டிரா பண்ணுங்க. அண்ட் அந்த லைனுக்கு அதுக்கு பக்கத்துல 1/2 inch லைன் டிரா பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரிஸ்ட் ரவுண்ட் வந்து மெஷர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் மெஷர் பண்ணிக்கோங்க. என்னோடது வந்து 6 inches இருக்கு. ஸோ இந்த 6 inches வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ மேல இருக்கிற லைன்லயும் நம்ம அந்த மெஷர்மெண்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த லைனுடைய மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க, 3 inches. ஸோ ஸ்கேலப் உடைய வித் பாத்தீங்கன்னா 1.5 inches இருக்கிற ஒரு கேப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால வந்து இந்த மிட் பாயிண்ட் இருந்து இந்த சைடு ஒரு 3/4 inch அண்ட் அந்த சைடு ஒரு 3/4 inch மார்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1.5 inches கிடைக்கும்.
இப்போ அந்த கேப் யூஸ் பண்ணி ஸ்கேலப் வந்து டிரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லைன் ட்ரா பண்ண மாதிரி மேலே இருக்கிற லைன்லயும் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் ஸ்கேலப் டிசைன். ஸோ நம்ம நெக்ல பண்ண அதே ஆரி ஒர்க் தான் வந்து நம்ம இதுக்கும் வந்து பண்ண போறோம். ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ சால்டரிங் யூஸ் பண்ணி இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லைனுடைய மிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் கட் பண்றதுக்கு. ஸோ நான் எப்படி கட் பண்றேனோ அதே மாதிரி கட் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கேலப் ஜாயின் பண்றதுக்கு ஒரு 1/2 inch ஸ்டிச்சிங் அலவன்ஸ் லைன் வந்து டிரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த பார்டரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்கேலப் பார்டர் வந்து ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ்ஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த பேப்பர் பேட்டர்ன் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து குர்த்தி வீடியோவில் இருக்கு. ஸோ அந்த வீடியோடைய லிங்க் வந்து நான் ஐ கார்டில் கொடுக்குறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இதனுடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேதர்ஸுடைய மெஷர்மெண்ட்டை ஆட் பண்ணியிருப்போம். அதனால கீழே அதை வந்து நான் ஃபோல்ட் பண்ணி பின் போட்டிருக்கேன். இப்போ இந்த பேப்பரை வந்து ஃபேப்ரிக் மேலே பிளேஸ் பண்ணி பெல் பின்ஸ் வந்து செக்யூர் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ மேலே வந்து 0.5 inches மார்க் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ சைட் சீமில் வந்து பார்த்தீங்கன்னா பிகாஸ் இந்த பேப்பர் பேட்டர்னில் இருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து அப்படியே ரெண்டாக டிவைட் பண்ணி போட்டிருக்கேன். அதில் வந்து பாடி லூஸ்லாம் எதுவுமே விடலை. அதுக்காக வந்து 2 inches வந்து சைட் சீமில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது 1.5 inchesக்கு தான் ஸ்டிச் பண்ணுவோம். அந்த 1/2 inch பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1/2 inch வந்து பார்த்தீங்கன்னா பாடி லூஸ்க்காக மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டிச் பண்ணும்போது 1.5 inchesல தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்க நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பேப்பர் பேட்டர்ன் எடுத்துட்டு இந்த ஸ்லீவ்ஸ் வந்து ஓபன் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம ஃப்ரண்ட் ஆர்ம் வந்து இனிமேல் தான் மார்க் பண்ணி கட் பண்ணுவோம். ஸோ ஃப்ரண்ட் ஆர்ம் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்லீவ்ஸோட வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த ஸ்கேலப் பார்டரை வந்து ஜாயின் பண்ணிக்க போறோம். ஸோ ஜாயின் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ஜாயின் பண்ணி டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். அண்ட் இப்போ இந்த கார்னர் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டுக்கோங்க. ரெண்டு சைடுமே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்லீவ்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த ஸ்லீவ்ஸை வந்து நம்ம குர்த்தியில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ குர்த்தியில் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நான் சைட் சீமில் வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்லீவ்ஸ்லேருந்து 1.5 inches அப்படியே மார்க் பண்ணிட்டு பாடியிலையும் 1.5 inches மார்க் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வரைக்கும் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும்.
ஸோ சைட் சீம் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு கரெக்டாக நான் இது வரைக்கும் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சைடு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ லைனிங் ஃபேப்ரிக்கை மேலே எடுத்துருங்க. இப்போ இந்த 2 மெயின் ஃபேப்ரிக்கை வந்து ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ லைனிங்கை வந்து நம்ம செப்பரேட்டாக ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஸோ மெயின் ஃபேப்ரிக் வந்து உள்ளே இந்த மாதிரி தள்ளிடுங்க. இப்போ இந்த 2 லைனிங் ஃபேப்ரிக்கும் ஒன்றா சேர்த்து வச்சு சைட் சீம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மெயின் ஃபேப்ரிக் நல்லா உள்ளே தள்ளிடுங்க. இப்போ சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணியாச்சு. இதே மாதிரி தான் இன்னொரு சைடும் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ கார்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா நம்ம குர்த்தி வந்து ரெடி ஆகிடும். இந்த டுட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டுட்டோரியலோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அன்டில் தட் ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.